ஸ்தோத்திரம். யோவான் 19:30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து பார்த்தீங்களா, ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி இயேசு முடித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முடித்தார் அப்படின்னா இயேசு முடித்தார். என்னையா முடிச்சாரு? ஆமேன். கேள்வி வேணும்ல, எதை முடித்தார்? நாமளே நிறைய முடிக்க வேண்டியிருக்குது. ஆமேன். ஆனால் நம்ம முடிக்கிறதுக்கு என்ன பண்ணல, பிரயாசப்படுறது. பாஸ்டர் இதை செய்யலானுக்கிறோம், பாஸ்டர் அதை செய்யலானுக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் முடிச்சிங்களா? போன ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்த ஆராதனை வரும்போது 1ஆம் தேதி வரும்போது நியூ இயர் அன்னைக்கு இந்த பொருத்தனை அந்த பொருத்தனை, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி சொன்னீங்களே, எதையாவது முடிச்சிங்களா? முடிச்சிங்களாம்மா? வாலிபர்களே, வாலிப செல்வங்களே, நம்ம சபையில் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை முடித்தீர்களா? சண்டே கிளாஸ் பிள்ளைகளே, சண்டே கிளாஸ் டீச்சர்களே, எதையாவது முடிச்சிங்களா? இத்தனை ஆத்மாவை நான் சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணீங்களே, எத்தனை ஆத்மா கொண்டு வந்தீங்க? எதை முடிச்சிங்க? முடிந்தது என்று சொல்ல முடியுமா உங்களால்? என்னிடத்திலே கர்த்தர் கொடுத்ததை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் இயேசு வெற்றி முழக்கம், வீர முழக்கம் செய்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், யோவான் 10:10 பாருங்க. இயேசு எதை முடித்தார், எதை நிறைவேற்றி முடித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு எதுக்காக வந்தாரா? ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும்படி வந்தார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அந்த ஜீவனை கொடுக்க வந்தேன். ஜீவனை கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்து முடிச்சிட்டாரு நமக்காக. அந்த ஜீவன் நமக்குள்ள இப்போ பரிபூர்ணமடைந்து கொண்டிருக்கிறது. சபையில் வச்சு கர்த்தர் பரிபூர்ணமடைய செய்கிறார். ஆமென். அதுதான் சபை. சபை தான் உங்களை பரிபூர்ணமடைய செய்கிறது. அவர் கொடுத்த ஜீவனை இன்றைக்கு நமக்குடைய சபையில் வைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணமடையபடி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே பரிபூர்ணமடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதுக்காக என்ன பண்ணுறாரு? ஜீவனை கொடுத்துருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடித்துட்டார். நான் உனக்காக ஜீவனை கொடுப்பேன், உனக்காக நான் மரணம் அடைவேன், ஆண்டவர் நான் மரணம் அடைவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னார். ஆமென், இல்லைங்களா? நீ மரணமே அடையக்கூடாதப்பா அப்படின்னு நாங்கள் சீசர்லாம் இல்லை, நான் மரணம் அடைஞ்சாதான் உங்களுக்கு நல்லது. ஆமென். ஆகவே இயேசு எதை சொன்னாரோ அதை செய்து முடித்தார். அதிகமாக சொல்ல விரும்பல. யோவான் 17:4 சொல்லப்பட்டிருக்குது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். என்ன பண்ண? செய்து முடித்தேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிட்ட கொடுத்த வேலையை அவர் என்ன பண்ணாரா? செய்து முடித்துட்டார். ஆமென். பூமியிலே நான்
உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை செஞ்சு முடித்தார். நம்மக்கிட்ட ஒரு வேலையை பொறுப்பாக கொடுத்தா செஞ்சு முடிப்போமா? உங்கள் தகப்பன் உங்கள் இடத்துல ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. பிதா கொடுத்ததை அவர் செய்து முடித்தாராம். ஆமென். பிதா என்னென்ன சொன்னாரோ, பா இதெல்லாம் படை அப்படி சொன்னால் படைக்கிற வேலையை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் படைத்தாராம். இல்லை, வானத்தையும் பூமியையும் படைத்தார், சர்வ சிருஷ்டிகளையும் படைத்தார், எல்லா மஞ்சங்களையும் பூண்டுகளையும் நிலத்தில் வாழ்கிற ஜீவராசிகளையும் வானத்தில் பறக்கிற ஜீவராசிகளையும் எல்லாவற்றையும் பண்ண இயேசு படைத்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஆமென். பிதா என்ன சொல்றாரோ அதை செய்து முடித்தார். உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்று எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த வேலையை அவர் சரியா செய்தார். அல்லேலூயா. நம்மக்கிட்ட கொடுத்த வேலையை நம்ம செய்து முடிக்கிறோமா? மூன்றாவதாக துரைத்தனங்களை மற்றும் அதிகாரத்தை முடித்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-15 வாசிங்க. உங்கள் பலம் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையிலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்துக்களையும் குலைத்து அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையில் என்ன பண்ணாரா? ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளிரங்கமாய் கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையிலே வெற்றி சிறந்து முடிச்சார். ஆமென். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்தார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், நமக்கு மேலா எழும்பியிருந்த அதிகாரங்கள், நம்ம எழும்பக்கூடாதபடி, நாம் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாதபடி, ஆண்டவரை தேடக்கூடாதபடி, நம்மை அழுத்தி பாவத்திலே அழுத்தி அக்கிரமத்திலே அழுத்தி எழும்ப விடாதபடிக்கு இருந்த அதிகாரங்களை, வல்லமைகளை, துரைத்தனங்களை எல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதையெல்லாம் செய்து முடித்தார். அதிகாரங்களை, வல்லமைகளை எல்லாம் முறியடித்தார். ஆமென். எல்லா கையெழுத்து, உனக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தெல்லாம் குலைச்சிட்டார் ஆண்டவர். ஒன்றெல்லாம் பண்ணிட்டார். ஆமென். யார் நிமித்தம் வந்த பாவம்? ஆதாம் நிமித்தம், முன்னோர்கள் நிமித்தம் இருந்த பாவங்கள் எல்லாம், கையெழுத்துகள் எல்லாம் குலைத்து போட்டார். அல்லேலூயா. அதிகாரங்கள் எல்லாம் குலைத்து போட்டார். ஆமென். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு முடித்தார். எதை முடிச்சாரு? இயேசு எதை முடிச்சாரு? துரைத்தனங்களை முடித்தார், அதிகாரத்தை முடித்தார், பிதாவின் சித்தத்தை முடித்தார். 4வது சொல்லப்பட்டிருக்குது, யோவான் 4:34 சொல்லப்பட்டு பிதாவின் சித்தத்தை முடித்தார். பிதாவின் சித்தம். ஆமென். 4வது சொல்றாரு, பிதாவுடைய சித்தத்தை முடித்தாராம். ஆமென். பிதாவுக்கு என்ன சித்தம்? அந்த சித்தத்தை அறிந்து, ஆமென்,
நம்ம பெற்றோர்கள் சொல்கிற நமக்கு கொடுக்குற காரியங்களை நம்ம செய்து முடிப்போம். இதான்பா என்னுடைய கனவு, இதான்பா என் திட்டம், இந்த திட்டத்தை நீ செய்து முடிப்பா அப்படி சொல்லுவோம்ல. அதுபோல் பிதாவாகிய தேவனுடைய சித்தனை இயேசு அவர் நோக்கி என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆமென். அவர் என்ன பண்ணார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற என்ன பண்ணார்? 32, 33 பாருங்கள். அதற்கு அவர், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆமென். முடிப்பதே என்னுடைய போஜனம். என்னுடைய போஜனம் என்ன தெரியுமா? அவர் சித்தத்தை செய்து முடிப்பது தான் எனக்கு போஜனம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ஆச்சரியம் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் என் போஜனம், அதான் என் உணவு. ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது தான். இயேசு அதை செய்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ, என்னென்ன திட்டங்கள் கொடுத்தாரோ, சீஷர்களை உருவாக்குவது, சீஷர்களை அவங்களை ட்ரைனிங் பண்ணுவது, அவங்களை உலகத்துக்கு அனுப்புவது, அவளை உலகத்தில் அனுப்பிய ஊழியம் செய்வது, என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆமென். 5வது பார்க்கிறோம். 7 எபிரேயர் 7 அதிகாரம் 27. முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரே தரத்திலே எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்தார். ஒரே பலி. எப்படி ஒரு மனுஷனுடைய பாவம் எல்லார் மேலும் வந்ததோ, அதே போல 2ஆம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அதுதான் குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, வாயினால் அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எந்த பாவம்? முன்னோர்களின் பாவம். ஆமென். தாவீது சொல்கிறான், என் தாயின் கருவியில் நான் என்ன பண்ணிட்டேன்? பாவத்திலே உருவாக்கப்பட்டேன். ஆமென். பிறக்கும் போதே பாவத்தில் பிறகுது குழந்தைங்க. அப்போ பாவத்துக்கு பரிகாரம் என்ன? அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் இயேசு பலியானார். எத்தனை முறை பலியானார்? ஒரே தரம். மீண்டும் பலியாவாரா? யாரையாவது பலி இல்லாமா? யாரெல்லாம் ஆயத்தமாக்குறீங்க பலியாகிறதுக்கு? எவ்வளோ பேர் பாவம் செய்கிறான்ல? செஞ்சு தானேங்கிறான் பாவம். உங்களிலே பாவம் இல்லாதவர் கைகள் தூக்கணும்னா சரி, தூக்க முடியுமா? ஆமென். அப்போ மறுபடியும் யாராவது போட்டு தூக்கு போடலாமா? இல்லை சிலுவையில் அறையலாமா? தேவையில்லை. ஆமென். இந்த ஒரே பலி நம்முடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென்.
இயேசு முடித்தார். எதை முடித்தார்? பலியிடுகிறதை நிறுத்திட்டார். ஸ்டாப். உன் பலிகள் எனக்கு பிரியமானது அல்லன்ட்டார். கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். பலியை சொன்னது அவர் தான். ஆனால் பலியிடுகிறதை இயேசு நிறுத்தினார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம் பலிவிட வேண்டியது இங்கே. இப்போ நீங்கள் வரீங்க, சர்ச்சுக்கு வரீங்கன்னா தப்பு செஞ்சிட்டீங்கன்னாக்கா நீங்கள் செஞ்ச தப்பு எவ்வளோ பெருசோ அது கேட்டதை பலியை கொண்டு வரணும். நான் என்ன பண்ணோம்? ஆசாரியை பலியை வாங்கி என்ன பண்ணோம்? கொண்டு வந்து அங்கேயே வெட்டு, முதல்ல கழுவி பலியிட்டு அப்புறமா அதை எரித்து எதை எங்கே வைக்கணுமோ வச்சு கொண்டு வந்து என்ன பண்ணணும்? பலி இங்கே வரணும். வரணுமா? பலி பொருள் கடைசி எங்கே வரணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். அது ஆண்டவர் நுகர்ந்து ஆராதிக்கணும், அங்கீகரிக்கணும். ஆமென். இங்கே வந்து நுகரணும் ஆண்டவர். உன் பலி சுத்தமானதாக இருக்கணும். ஆமென். ஆசாரியம் அதுக்கு முன்பாக ஆயத்தமாக என்ன பண்ணாத சுத்திகரித்து அதுக்குரிய எல்லா பலி காரியங்கள்லாம் செய்து முடித்து கொண்டு வரணும். இங்கே அப்புறம் தான் அங்கீகரிப்பார் ஆண்டவர். இல்லைன்னா கிடையாது. இப்போ எத்தனை பேர் இப்போ ஆடு வாங்கினீங்க, மாடு வாங்கினீங்க, எங்கே கட்டி வந்தீங்க? வாங்கினீங்களா? வாங்க முடியுமா? இப்போது ஒரு ஆடு விலை என்ன வைக்குது? 4 கிலோ வாங்கினது கொடுத்தனாலே யோசிப்பீங்க, பாஸ்டருக்கு வேறு வேலை இல்லை, ஈஸ்டருக்கு நம்மக்கிட்டேயே ஆட்டையை போடுறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் பலியிட வேண்டியதே இல்லைன்றார் இயேசு. அது செஞ்சாலே அங்கே இருக்கிற ஆசாரணியில் என்ன வரும்? அடப்பா, இந்த ஆள் வந்தான். வர வேண்டியதெல்லாம், கோயிலுக்கு வர வேண்டியதெல்லாம் இப்போது வரலன்னா ஆகும். எல்லாம் யோசித்து பாருங்கள். அங்கேயே ஒரு அரசியல் தான் ஒன்றாகும். இந்த ஆளை உள்ளே சேர்த்தா காணிக்க வராது, ஆடு வராது, மாடு வராது, புறா குஞ்சம் வராது, வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவர் வந்தார், தேவாலயத்தில் கடை வியாபாரம் பண்ணுற எல்லாரையும் அடித்து என்ன பண்ணார்? துரத்துனார் இயேசு. இல்லையா? துரத்துலையா? பாருங்கள், இயேசு என்ன பண்ணுறாரு? ஒரு புரட்சி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் துரத்துறாரு. போய வேலையா கடை போடாங்க, சர்ச்சை வாசல் கடை போடுறீங்க, வந்து வியாபார ஸ்தலமாக இது அப்படின்னு இயேசு என்ன பண்ணார்? அடித்து துரத்தினார். ஆமென். எல்லாம் பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சரியாய் செய்கிறார். அன்றைக்கி அதை நம்பி வாழ்ந்தான் சில பேர். அதனால தான் இயேசு மேலே மூர்க்கம், இவர் இருக்கக்கூடாது, இவரை கொல்லணும் அப்படின்ற ஒரு மூர்க்கம் எல்லாம் உண்டாச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அநேகருக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் என்ன செய்கிறாரு? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறாரு, தன்னையே பலியாக்க வந்திருக்கிறாரு. இது யாருக்கும் புரியல. இவர் தான் பிரதான பலி. இந்த ஒரே பலியின் மூலமாக எல்லா மனுஷனுடைய பாவமும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அல்லேலூயா. ஆமென். ஒரே தரம் பலியானார். எபிரேயர் 9:14 பாருங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. மனசாட்சி செத்த கிரிகளை சுத்திகரிக்கிற பலி. இயேசு கிறிஸ்துடைய பலி உங்களை சுத்திகரிக்கிற பலி. ஆமென். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல
நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்துவுடைய அன்பை காட்டினார். ஆமென். இந்த பலியின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்திலுடைய அந்த பலி செலுத்துகிற விதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். நியாயப்பிரமாணத்தை முடிக்க வரல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாகிய பலி செலுத்துகிற முறைமைகளை இயேசு முடித்தார். ஆமென். நியாயப்பிரமாணம் என்ன செய்து? நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய பாவத்தை சுட்டி காட்டுது. இந்த பாவம் இதுதான், இந்த பாவம் இதுதான், இந்த பாவத்துக்கு இந்த பலி செலுத்தணும், இந்த பாவத்துக்கு மோசேயுடைய பிரமாணம் என்ன பண்ணுது? இந்த பாவத்துக்கு இந்த பலி செலுத்தணும், புறாவை செலுத்தணும், ஆடை செலுத்தணும், மாடை செலுத்தணும். அப்போது நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் சுட்டி காட்டுறது எது? இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக எது சுட்டி காட்டுது? மோசேயின் நியாயப்பிரமாணம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. ஆமென். அப்போ மோசேயுடைய நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். இது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. இதுதான் அவர், இதோ உன் தாய், அதோ உன் மகன். அந்த தாய் தகப்பனை கனம் பண்ணதை பார்க்குறோம். அந்த 5வது கட்டளையை நிறைவேற்றுகிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். கற்பனையை கொடுத்தவரை கற்பனையை மீற மாட்டார்ல. அல்லேலூயா. 5வது கற்பனையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றார். முடிக்கல, அவர் என்ன பண்ணுறாரு? முடிக்கிறாங்க. இதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று. அப்போது இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை முடிக்கல, பலியை மட்டும்தான் முடித்தார். அல்ல, நம்ம பலியிடுறது இல்லை, ஏன்னா நமக்காக ஒரு பலி ஆயிட்டார். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் இருக்குது, பிரமாணம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆமென். அதெல்லாம் கை கொள்ளணும். அதெல்லாம் கை கொள்ளும் போது தான் தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக்கி அன்பு கூர்ந்தார், அன்பை வெளிப்படுத்தினார். இல்லைங்களா? நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தன்னையே ஒப்பு கொடுத்தினாலே. 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்து அன்பை விளங்க பண்றார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இயேசு பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். ஆமென். நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலி அவர்தான். இதுக்காக நம்ம பலி செலுத்தணுமா? அவசியமா? அவசியமே கிடையாது. ஏன்னா அவரே ஒரே தரம் பலியாயிட்டார். ஒரே பலி தான். அந்த ஒரு பலி மூலமாக எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? நிவர்த்தி செய்தார். எல்லாம் முடிந்தது. ஆமென். எல்லாம் எதெல்லாம் முடிஞ்சது? நீங்கள் எதெல்லாம் உங்களை குற்றப்படுத்தி நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை பாவத்துக்கு உட்படுத்தி நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் தேவனை விட்டு உங்களை பிரிக்க நினைக்கிறதோ, அவைகளெல்லாம் விட்டு உங்களை தகர்த்தெறிய இயேசு நமக்காக பலியாகி நிவர்த்தி செஞ்சிட்டார். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். 6வது பார்த்தீங்கன்னாக்கா எபேசியர் 2:14-16 பகையாய் நின்ற நடுசுவர்களை தகர்த்து போட்டார். பகையாய் நின்ற, ஆமென், அவருடைய பலி பகையாய் நின்ற நடுசுவர்களை, ஆமென், பாவத்தின் நடுசுவர்களை, நம்மையும் பிதாவையும் பிரிக்கிற, ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்மையும்
தேவனையும் பிரிக்கிற நடுசுவராக இருந்த பாவத்தின் கிரியைகள், அக்கிரமத்தின் கிரியைகள், ஆமென், துர்க்கிரியைகள், இதெல்லாம் என்ன பண்ண ஆண்டவர் அகற்றிட்டார், தகர்த்துட்டார். நடுசுவராக நின்ற எல்லாத்தையும் தகர்த்தி நமக்கும் பிதாவுக்கும் ஆமென் தொடர்பு ஏற்படுத்தினார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து நடுவராக நின்று, அம்பாசிடராக நின்று நம்மையும் பிதாவை இணைச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காக வழக்காடுறாரு, வாதாடுறாரு. நம்ம அவரோட இணைக்கிறதுக்காக ஜெயிச்சிட்டார். யார்கிட்ட? பிசாசு ஜெயித்துட்டார். வழக்காடி வாதாடி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி என்ன பண்ண முடிச்சிட்டார். சொல்கிற தீர்ப்பு வந்துச்சியா சொல்கிறாங்களே. ஆமென். நமக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் இயேசு. அல்லேலூயா. எல்லாம் ஆமாம் முடிஞ்சு போச்சு. கேஸு ஃபைலை க்ளோஸ் பண்ணியா? ஃபைலை பேனா என்ன பண்ணுவாங்க? முல்லை அதோட அவள் தான் குறைச்சிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, முடிந்தது. இனிமேல் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்த பாவத்தை பேசாத. சிலர்லாம் சொல்லுவாங்க, என்னால் முடியவே இல்லை பாஸ்டர், அதை விடுறதுக்கே முடியல பாஸ்டர். நீ முடியல, உன்னால் முடியாதனால தான் இயேசு முடிய பண்ணார். நீ அவர்கிட்ட போய் சார்ந்துரு, அவர்கிட்ட போய் அறிக்கை செய், அவர்கிட்ட போய் உன் பாவத்தை வெளிப்படுத்து. மனுஷங்கிட்ட சொல்லாத, தூட்டி திரிவான். உன் பாவத்துக்காக நிவர்த்தியான, உன் பாவத்துக்காக பலியான அவர்கிட்ட போய் சொல்லு. ஆமென். எத்தனை பேர் அவர்கிட்ட போய் அறிக்கை செய்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இயேசுக்கிட்ட போகிறதே கிடையாது. சில பேர்லாம் இயேசுக்கிட்ட போகிறதே கிடையாது. அப்படியே இருமாப்பாக இருக்க வேண்டியது. பார்த்துக்கலான்னு. அதுனா அது கடைசியில் பாவத்துக்கு விமர்சனமே கிடைப்பது கிடையாது. சில பேருக்குலாம் பாவ நிவர்த்தியே கிடைக்கல, இன்னும் அதே செஞ்ச பாவத்தையே செய்கிறான். ஏன்னா அதுலேருந்து அவனால் மீள முடியல, வெளியே வர முடியல. ஆமென். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இதை என்னால் விட முடியல பாஸ்டர் சொல்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், என்னால் சீரியல் பிடிக்குத விடவே முடியல பாஸ்டர். இன்னும் பிறந்ததுலேருந்து அப்படியே கையில் வச்சுக்கினே வந்த மாதிரி பேசுவான். இல்லை விட முடியல. என்னத்தை விட முடியல? நீ போட்டால் கீழே வந்துட போகுது. நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அந்த மனசை கொண்டு வரணும். அதுதான் எங்கே வரும்? இயேசு கிட்ட போயிட்டு முழுமையாக அறிக்கை செய்யணும். ஆமா, ஏன் இன்னும் நீ அதே செஞ்ச பாவத்தையே செய்கிற? அதே எண்ணம், அதே சிந்தனை, அதே கெட்ட எண்ணம், அதே துர்க்குணம் ஏன் உனக்கு இருக்குது? ஏன்னா நீ சரியா என்ன பண்ணல, அறிக்கை செய்யல. பாதி அறிக்கை செய்யல, பாதியை வச்சுன்னு இருக்கிற. இன்னும் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய வருகைக்குள்ளே விட்டுனோம்ப்பா. அப்படி ஆண்டவர் வரத்துக்குள்ளே நான் விட்டுருவேன், நான் சரியாயிடுவேன். இப்போ என்னாச்சு? இப்போ விடுறதுக்கு உனக்கு மனசு இல்லை. இப்போவே மாறினோமா அப்படி சில பேர் எண்ணம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கே உனக்கு ரட்சணை நாள் வைத்திருக்கிறார். இன்றைக்கே உன் பாவத்துக்கு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, பாவியோடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்து அன்பு என்றும்
நடுசுவராய் நின்ற எல்லா பாவங்களையும் இயேசு தகர்த்து அதை முடித்து விட்டார். ஆமென். ஏழாவது ஆமென். நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களால் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்தார். எங்கே ஆரம்பிச்ச தீர்க்க தரிசனம்? ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதியாகமம் 3:15 முதல் தீர்க்க தரிசனம். கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு புத்தகத்திலையும் நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு புத்தகத்திலையும் கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பலியை பற்றி, அவர் நமக்காக செய்து முடிக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். அதில் முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசி தான் அதிகமாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்தார். ஒரு ஆமீன் சொல்லுமா? வேத வாக்கியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார். சொல்ல போனால் என்னது? வேத வாக்கியம் என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை குறித்து என்னென்ன நடக்கும், என்னென்ன எப்படியெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ, ஆமென், அது எல்லாவற்றையும் அதெல்லாம் விவரித்து சொன்னால் நாட்கள் நேரங்கள் பத்தாது. அல்லேலூயா. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஏசாயா 9:6, ஏசாயா 53 இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும் வசனங்கள்லாம். ஆமென். சங்கீதம் 22 நாய்கள் அவரை சூழ்ந்து கொண்டது தான். எப்படியா இயேசு கிறிஸ்துவை கொல்றதுக்கு அவர் வஸ்திரங்களை குறித்து எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? சீட்டு போட்டாங்களாம். ஆமென். இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் இயேசு முடித்தார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். ஆமென். இயேசு செய்து முடிச்சிட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏதாவது செய்ய வேண்டியதா? ஏதாவது செய்யணுமா? ஆமென். எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? அவர் நமக்காக எல்லாவற்றையும் யாருக்காக செஞ்சார்? நமக்காக. நமக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்தாராம். வேதம் சொல்லுது. ஆமென். நமக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்த மற்ற எல்லாவற்றையும், மற்றதெல்லாமே கொசுறு தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்க, இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். குமாரனையே கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் நம்ம பெற வேண்டிய என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அதெல்லாம் லேசானது, அதை விட மேன்மையானது இதுதான். நேற்று ஒரு குழந்தை சொல்கிறான் யூடியூப்பில், சின்ன பையன் சொல்கிறான், அவனுக்கு மனப்பாடம் பண்ணி அவன் சொல்கிறான், இயேசு தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தருவார்? நிறைய பேர் என்ன அவர்கிட்ட கேட்குறாங்க? எதை கேட்குறாங்க? பணத்தை கொடுங்க ஆண்டவரே, காரு கொடுங்க ஆண்டவரே, பங்களா கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, என்னென்னவோ கொடுங்க 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 கேட்குறமே. அதெல்லாமல் கொடுக்கறதுக்கு இயேசு வந்தார். உனக்கு நிம்மதியை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஆமென். வாழ்வதற்குரிய வல்லமையை கொடுப்பாரு, அதிகாரத்தை கொடுப்பாரு, திறமையை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஏசுனா ஃபைனான்சராக உனக்கு கொடுக்கறதுக்கு. சின்ன பையன் சொல்கிறான். எப்போ எதை ஏசு கொடுக்க வந்தார்? சமாதானம், இளைப்பாறுதலை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, நிம்மதியை கொடுக்க. இதுதானே தேடுறான் மனுஷன். பணம் வச்சு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரன் இருக்கான் நம்ம நாட்டில். அவனுக்கு என்ன தேவை? பணம் இருக்குது, என்ன இல்லை? நிம்மதி. அப்போ யார் கொடுப்பாத? நம்மக்கிட்ட இல்லாத கொடுக்கிறது தான் தேவன். அல்லேலூயா. அதை தம்முடைய குமாரன் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அப்போது சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தை என்னென்னா, நமக்கு சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். இயேசு சீசர்கிட்ட என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு
சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு முதல் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். நம்ம அதை போய் தேடி நிற்கிறோம், எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். இயேசு என்ன பண்ணார்? ரெண்டாவது கடைசியாக சொல்கிறாரு, ஒப்புவித்தார். ஆமென். பலியை அவரை பாருங்கள், தன்னை பலியாக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ கடைசியாக சொல்கிறார், என்ன பண்ணுற? பிதாவே என் ஆவியை அல்லேலூயா ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே. அல்லேலூயா. ஆமென். என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். எபேசியர் 5:27 பாருங்க. எபேசியர் 5:27, தீத்து 2:14 வாசிங்க. எபேசியர் 5. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சபையை தமக்கு ஏற்றபடி மாற்றுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். சபை யாரு? ஒருத்தர் சொன்னார், யூ ஆர் சர்ச். சர்ச் என்னது? சர்ச்சுன்றோம்ல, நம்ம சொல்கிறோமா இல்லையா? சர்ச் என்னது? யூ ஆர், யூ அதா ஆர், நீங்கள் தான் சபை. அல்லேலூயா. ஒருத்தன் சர்ச்சுக்கு சரியாக யாரும் வரமாட்டான் அப்படின்னா சபை தான் சரியில்லை. ஆத்ம ஆதாயம் செய்யாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபைக்கு ஆள் வரலன்னா யார் காரணம்? சபை தான் காரணம். பிரியா தான் காரணம். பிரியா தான் சொல்லுது கரெக்டாக. ஆமென். ஏதோ நானே பாஸ்டர், எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கே யாரும் பற்ற மாட்டேங்குது, டைம் ஆகிடுது பாஸ்டர், நான் என்ன பண்ணுறது பாஸ்டர்? அது ஒத்துக்குது, பரவாயில்ல, நல்ல பொண்ணு. ஆமென். அல்லேலூயா. கிளம்பி வரதுக்குள்ள லேட் ஆகிடுது. அப்புறம் எங்கே ஆத்மாவை கூட்டு ஆதாயப்படுத்திக்கணும்? எங்கே ஆதாயப்படுத்தி? ஆமென். இல்லை என் பொண்ணு அதெல்லாம் சொல்கிறேன், நல்ல பொண்ணு இல்லை, அதெல்லாம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆத்மாவை கூட்டு வரத்துக்கு எங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறேம்மா, பிளஸ்ஸி ஏதாவது பிளஸ்ஸியும் பிளஸ்ஸியும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களை எழுப்புறதுக்கு ஆள் தேவைப்படுது பாஸ்டர். அதுலேயே அவங்க அம்மா காணும், எங்கம்மா போயிட்டாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஆமென். அடுத்த வாரம் வரும்போது பாஸ்டர் கண்டிப்பாக ஈஸ்டருக்கு ஒரு ஆளை 2 பேர் சேர்த்து கூட்டம் இல்லாமல் வானவா, பக்கத்தில் 3வது ஆள் ஒரு ஆள் உட்காரணும். காலியாக தான் இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அதற்காகவே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. எதற்காக? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக எதை சபையை, உங்களை
உங்களை ஆமென் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து ஆண்டவர் தைரியமாக சந்தோஷமாக சொல்லணும். என் மகன் எத்தனை ஆத்ம ஆதாயம் பண்ணிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை கனப்படுத்தணும், வரவேற்கணும் சபையை. அதை அல்லேலூயா ஆமென் வரவேற்பாரா? நீங்கள் மனுஷருக்கு முன்னே என்னை குறித்து சாட்சி சொன்னால் உங்களை பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? சாட்சி சொல்லுவேன். நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதளிச்சா நானும் உங்களை பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன். ஐயா, காமராஜர் காலனியில் உன் ஆஃபீஸில் உன் வேலை ஸ்தலத்தில் நீ இருக்கிற இடத்துல நீ என்னை குறித்து வெக்கப்பட்டா நானும் பிதாவுக்கு முன்பாக உங்களை சொல்கிறதுக்கு வெக்கப்படுவேன். சபையை குறித்து ஆண்டவர் வெக்கப்படக்கூடாது. தைரியமாக சொல்கிறார் பாருங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக சபைக்காக ஒப்பு கொடுத்துக்கிறார். யா உனக்காக உன்னை பரிசுத்தப்படுத்த, உன்னை கரை திரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் குறை சொல்லாமல் உன்னை யாரையும் குறை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு தம்மையே ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன செஞ்ச அவருக்காக? அல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சீங்க யோசிச்சு பாருங்க. தம்மை தாமே அல்லேலூயா. எப்படி அதை ஒரு குடும்பத்துக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் பாருங்க. ஆமென். எப்படி கழுவினாரு, எப்படி மன்னிச்சாரு? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் ஆமென் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபையை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் ஞானஸ்நானத்தினாலே. ஆமென். உங்களை பரிசுத்தப்படுத்தி கரைதிரையற்றவர்களாக உங்களை தமக்கு முன்பாக நிறுத்த அவர் என்ன பண்ண தன்னையே ஒப்பு கொடுத்துக்கிறார், பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமீன். அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக தீத்து 2:14 வாசிங்க. தீத்து 2:14. மீட்டுக்கொண்டு அல்லேலூயா. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு உங்களை எல்லா அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக உங்களை மீட்டுக்கொண்டது மட்டும் கிடையாது. நீங்கள் யாரு? மகளானே நான் மகனானே அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். அல்லேலூயா. உரிமை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தாரு? அவர் நம்மை சகல அக்கிரமம் மீட்டு கொண்டபடினாலே தமக்குரிய சொந்த ஜனங்களாக. யாரு நீங்களா? நீங்கள் யாரு? அவருடைய பிள்ளைங்க, அவருடைய மகன் நீங்கள், அவருடைய மகன் நீங்கள். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு மேன்மை பாருங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை நம்மளை மாற்றி நற்கிரியைகளை செய்ய. எதுக்கு? இதுக்கு என்ன நற்கிரியை செஞ்சீங்க? நற்கிரியை 3 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி வடப்பயன் கோயிலுக்காக போனேன். இந்த ஒட்டுறதுக்காக தர்மாகோல் லெட்டர்ஸ் வாங்க போனேன். போனால் ஒரே கூட்டம்.
ஒரு பக்கம் சாம்பார் சாதம், ஒரு பக்கம் பொங்கல், ஒரு பக்கம் மோர், ஒரு பக்கம் வாட்டர் பேக்கானு. கூட்டம் வர குவிது. பால் கூட தூக்கின்னு எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் தூக்கின்னு போகுது. கீழெல்லாம் தண்ணியை ஊற்றுறான், போகிற வரவெல்லாம் தண்ணி ஊற்றுறான். அந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்காக. ஒரு பொண்ணு மாயமாக கத்துது. வலி தாங்க முடியாமல் கத்தின்னு ஓடுது. அவ்வளோ பக்தி வைராக்கியம். நற்கிரியை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? பொங்கல் கொடுக்குறான் ஒரு பக்கம். ஈஸ்டர் வரப்போகுது, என்ன கொடுக்கலான்னு பார்த்தேன் நான். நேற்று இன்றைக்கி ஒரு சர்ச்சில் பிரியாணி போடுறாங்க, வெஜிடபிள் பிரியாணி. இன்றைக்கி காலையில் நம்ம சர்ச்சில் என்னத்தான் போடுறது? நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே போட முடியும். அதில் கேக்கு கொடுத்துலான்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தான் என்ன பண்ணா, கேக்கு வேணாந்து கொடுக்கணும். ஆமேன். ஒருத்தர் டீ வேணாந்து கொடுக்கணும். ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொல்கிறேன். ஆமேன். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை காலையில். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி ஜனங்க என்ன பண்ணுறாங்க, வரிஞ்சு கட்டின்னு செய்கிறாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து வந்து ஒன்று கூட்டம் குவிது. இடம் பத்தலை. எல்லா கேட்டையும் அடைச்சிட்டான் வழியை. என்ன சுத்த விட்டான். நான் சுற்றின்னு போகிறேன். என்ன பண்ணுறது? எதுக்கு சலாம் ஸ்டோர் போது சுத்த விட்டான். என்ன அவன் என்ன பண்ணுறான்? வெயில் அடித்தாலும் என்ன அடித்தாலும் சரி குத்திக்கிட்டு என்ன பண்ணுறான்? வலியோட வேதனையோட காலில் செருப்பு போடாமல் கொதிக்க நெருப்பு இருக்குது தர நடந்து போகிறான். நம்ம ஆளுங்க பாருங்க, நல்லா அழகாக ஷூவு, செருப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாம் மேன்மையாக கொடுத்து மகிமையாக கொடுத்து சேரில் உட்கார வச்சு. நம்ம சர்ச்சில் ஏசி போகிறதில்ல, ஏசியும் போடுறாங்க சில இடங்களில். போட்டு உட்கார வச்சு ஆராதிக்க வைக்கிற நம்ம. அப்போ கூட லேட்டாக வரும். அவன் ஒன்றுமே இல்லாமல் பக்தியை வெளிப்படுத்துகிறான். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, பக்தி உள்ளவனை கத்த தமக்குன்னு தெரிந்து கொள்கிறான்னு சொல்கிறீங்களே. ரோட்டில் நின்று எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். ஃபோட்டோ எடுத்து வந்துக்கிறேன். அல்லேலூயா. பக்தி இருக்குது. ஆமேன். நமக்கு இருக்குதா பாருங்கள். நற்கிரியை இருக்குதா? என்ன நல்ல கிரியை செய்கிறீங்க? உதவி செய்கிறீங்களா? யாருக்காவது விதவைகளை தாங்குறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. ஒரு காணிக்கை பெட்டி வைக்கலான்னு இருக்கிறாங்க. அங்கே வச்சுட்டா நீங்கள் எவ்வளோ காணிக்கை போடுறீங்க போடலாம். அதை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சர்ச்சில் இருக்கிற விதவைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆமேன். அதுக்கு மட்டும்தான் அந்த காணிக்கை. இது வந்து அப்போஸ்தல காலத்திலே எடுக்கப்பட்டது. ஆமேன். அதை நம்ம செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், தாங்கணும், அவங்க நடத்தணும், அதாவது அவங்க போஷிக்கப்படணும். ஆமேன். அதனால் நம்ம சபையில் இதுக்காக செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆக என்ன செய்யணும்? நற்கிரியை என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். என்ன வைராக்கியம்? நேற்றுப்பா நான் சொன்ன பார்த்தீங்களா, 3-4 மணி நேரம் பார்த்த பாருங்க. அவ்வளோ பக்தி. அவங்க பக்தியெலாம் நமக்குலாம் இருக்குமான்னு தெரியல. அல்லேலூயா. அவ்வளோ பக்தி. 5 மணிக்கு ஜெபம்னு சொன்னால் 6 மணிக்கு வராள் நம்மளாம். அவங்களுக்குள்ள பக்தி இருக்குது. ஆமேன். கீழ்ப்படியாமல் போன யோனா சொல்கிறான், நான் யார்? எபிரேயன். அப்புறம் அதுதான் தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவன். என்ன பண்ணுதுமா? நான் எபிரேயன் பக்தி வைராக்கியம் உள்ளவன். எங்கே இருக்குது பக்தி? எங்கே இருக்குது பக்தி? எங்கே போக சொன்னார்? உன்ன எங்கேப்பா போக சொன்னார்? புதுவாழ்வு சீவன் சபை போக சொன்னா. நீ எங்கே போகிற?
ஹல்லேலூயா. எங்கே போக சொன்னார் ஆண்டவர்? இல்லை பாஸ்டர், அங்கெல்லாம் சர்ச்சுக்கு அங்கெல்லாம் போகக்கூடாதா? போகக்கூடாது. உன்னை எங்கே போக சொன்னார்? எங்கே போக சொன்னாருங்க? நினிவேக்கு போனால் நினிவேக்கு தான் போகணும். தர்சீஸுக்கு போனால் தர்சீஸுக்கு தான் போகணும். அவர் என்ன சொல்கிறாங்க போ. ஹல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆமென். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளை எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு கேட்கதே கிடையாது. ஆமென். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்மை சுத்திகரிக்க அவரே கொடுத்துட்டார். ஆமென். அவர் கொடுத்துட்டா பாருங்க. அவர் சரண்டர் ஆகிட்டார். 1 பேதுரு 2:23 பாருங்கள், ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென். அவரையே ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக ஒப்பு கொடுத்தார், ஏன் ஒப்பு கொடுத்தார் நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். நம்மை சுகமாக்க ஒப்பு கொடுத்தார். எல்லா நோய்களில் நிவர்த்தியாக்க ஒப்பு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாருடைய பாவத்தையும் சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய தழும்புகளாலே உங்களை சுகமாக்குகிறார். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2:23. ஆமென். என்ன சொல்லுது? அவர் வையப்படும் போது பதில் சொல்ல, அவர் வாய் திறக்காதவராக இருந்தார். பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்வோம். அவரை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அமைதியா, எப்படி ஆடு பலியிட போகும்போது அமைதியாக போகும், அது போல இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பிதாவே, என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எது தெரியுமா ஒப்பு கொடுக்கிறேன்? என் ஜனங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும். என் ஜனங்கள் பாவ நிவர்த்தி ஆகணும். என் ஜனங்கள் நற்கிரியை செய்யணும், மீட்கப்படணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அதற்காகவே தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? இந்த புனித வெளியில் நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க போறீங்க? இயேசு செய்து முடிச்சிட்டாரு. அவருக்கு நம்மகிட்ட கட்டளை கொடுத்துருக்கிறாரு. என்ன கட்டளை? நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷனாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க பிரதான கட்டளை கொடுத்துக்கிறார். எத்தனை பேர் செய்து முடிக்க போறீங்க? இதை செய்து முடிக்காத வரைக்கும் வருக வராது. ஆமென். இதை செய்ய வேண்டும். நம்ம மேல விழுந்த சுவிசேஷம், நம்ம மேல விழுந்த காது கேட்க மாட்டேன், கம்மி பண்ண என்னமா கடமை. சுவிசேஷம் பக்கத்தில் பார்த்து சொல்லுமா, ஏக்கா அடிச்சு சொல்லுக்கா, ஒரு போட ஒன்று போடுக்கா. அட நீ போடுமா அட ஒன்று இப்படி போடுமா. அட நான் போட்டா வா போடு, சும்மா அப்படி போட. ஐயா வலிக்கு போகுது பார்த்து. சுவிசேஷம் உண்மையில் விழுந்த இப்போதான் சவுண்டு கேட்சி. போடு, நீ போடலையா? போடு உக்கா போடு. போடுமா ஒன்று போட்டுச்சா? உங்கள் அம்மா போட்டியா? பார்த்தியா, அவங்க அம்மா போட்டுறான்.
சுவிசேஷம் கடமை. செய்யாவிட்டா சொல்லு, செய்யாவிட்டா சொல்லுப்பா அவனை பார்த்து சொல்லு. சொல்லிட்டான் பாச கட்ட வசனம் தெரிஞ்சுப்பா அவனுக்கு, பாஸ்டர் புள்ள. செய்யாவிட்டா ஐயா, செய்யாவிட்டா உனக்கு ஐயா. அவர் தெளிவாக சொல்ல, நான் தெளிவாக சொல்லிட்டேன். அல்லேலூயா, ஆமென். செய்யல உனக்கு ஐயோ. இதுதான் பிரதான கட்டளை. பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். அவர் செஞ்சு முடிச்சார். நீ ஹலோ, உங்ககிட்ட கணக்கு கேட்கிறார் ஆண்டவர். நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆமென். நல்ல காரியத்து மூலமாக செய்யுங்க. ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்து சுவிசேஷம் சொல்லுங்கள். சிஸ்டர் இங்கே வாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லையா, இங்கே வாங்க, இந்தாங்க ஒரு டீ வாங்கி சாப்பிடுங்க. ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்ய சொல்லிக்கிறார். சாப்பிட்டீங்கன்னா டீ வேணாங்க, எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆமென். ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். பசியோடு ஜனங்க வரக்கூடாதுல்ல. இயேசு சொன்னார், நீங்கள் காது அடித்து பசியோடு போகக்கூடாது. அப்படி என்ன பண்ணார்? 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடத்தினா சோறு போடுறோம். ஆமென். சில இடங்கள்லாம் அது செய்து கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, காது அடித்து வரான், பசியோடு வரான், என்ன பண்ணுங்கள், ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு பன்னாவது வாங்கி கொடுத்துருங்க. ஆமென். நற்கிரியை இந்த ஈஸ்டரில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. எப்படியாவது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் காரியங்களை நான் செய்து முடிக்கணும். மேலே வரும்போது எத்தனை ஸ்டாருக்குன்னு தெரியல. யாராவது ஸ்டாருக்கு போதோ இல்லை மோருக்கு போதோ தெரியல. அது மேலே தான் தெரியும் எல்லாருக்கும். அவனவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார். ஆமென். அவனவனுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அவர் கொண்டு வருவார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். உன் கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வரப்போகுது. ஆமென். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த நாமத்தை மறுதலாக இருந்தபடினாலே என்ன பண்ணுவேன், உயர்ந்த அடக்கத்தை உன்னை வைப்பேன். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதையாவது செய்யுங்க, எதையாவது செய்யுங்க. போவாஸ் பார்த்து கொண்டே இருந்தானா, நீ செய்து வந்த கிரியைகள்லாம் நான் பார்த்தேன். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டங்களுக்கு அடைக்கலம் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் வரும் வரும். நீ செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை கத்த கொடுக்க போறார். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா, எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா. அதுதான் இயேசு முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. குமாரனை தமக்காக ஒப்பு கொடுக்க வச்சார். நம்முடைய எல்லா காரியங்களும் செய்து முடித்து ஒப்பு கொடுக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்ட சத்தியத்தின்படி உணர்ந்து வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.